ஹலோ. என்னடா இப்படி பண்ணிட்ட? அவனை எங்க கிட்ட விடாம மடத்தனமா தப்பிக்க விட்டுட்டியடா. ஐ எம் வெரி சாரி சார். சார், நம்ம ஆளுங்க உள்ள போது என்ன அடிச்சதும் நான் மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுந்துட்டேன். இது நம்ம செட்டப்னு தெரியாம போலீஸ்காரங்க உள்ள பூந்து குழப்பிட்டாங்க சார். சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நான் கமிஷனர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அதை உண்மைன்னு நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல சார், உங்க பார்ட்னரை ஒரு தம்பி குத்தி கொன்ன கேஸையும் ராதிகாவோட மாமாவை இன்னொரு தம்பி குத்தி கொன்ன கேஸையும் அவன் மேலதான் சார் போட்டிருக்கேன். இப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா இப்ப அவனதான் சார் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் பொண்டாட்டி ராதிகா இப்போ என்கிட்ட தான் இருக்கா. எப்படியாவது அவனையும் பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னை கமிஷனர் ஆக்கிடுறேன். சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு போலீஸுங்க மாதிரி புத்திசாலிங்க யாருமே இல்ல சார். அவனை பிடிச்சோடனே அடுத்த செகண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்துருக்கிறேன். அது என் கடமை சார். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு சேவை செய்யறதுனாலதான் எந்தவித டிரான்ஸ்ஃபர் இல்லாம இத்தனை வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே. சார், சார் நீங்க எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார்? யோகேந்தர், அட்டகாசம் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, அது எப்படி? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெல்ட் கூட புதுசா இருக்கும் போல இருக்க. சார், டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது சார். அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். பாருங்க சார். பழசுங்கிறீங்க, புதுசு மாதிரி இருக்கு. சார், டெய்லி பாலிஷ் போடுறேன் சார். அது சரி, வசதி இருந்தா போட்டுக்க வேண்டியதானே. வாங்க சார். 2 ஸ்டார். சார், என்ன சார் ஸ்டார் எடுத்துட்டீங்க? அட அத ஓடியா, என்ன ஸ்டாரை கழட்டணும் வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்ட. அவன் யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்ட? வந்து யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். டேய், ஏன்டா என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிறீங்க? நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. எலி மருந்து விக்கிறவன் வீட்லயே எலி புழுக்க இருந்துச்சுன்னா மருந்து விக்கிறவனுக்கு என்னடா மரியாதை? சொல்லு, ராவுங்கிறது யாரு? சார், ராவுங்கிறது யாரு? சார் தெரியும் சார். சார், ஒரு குற்றவாளி போய் சொன்னா அவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணுங்கிற போலீஸ்காரன் ஸ்டைல் உனக்கு தெரியும்ல. லாக்கப் உள்ள போ. சார் போடா. சார் வேணாம். போடா போடாங்க. கான்ஸ்டபிள், இழுத்து போட்டியா? ஹலோ, நான் குரு சுப்பிரமணியம் பேசுறேன். வக்கீல் சார் இருக்காங்களா? நான் வக்கீல் தான் பேசுறேன். சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே குலோத்துங்கன், அவன் உங்க வீட்டுக்கு வந்தானா உடனடியா கோர்ட்ல போய் சரணடைய சொல்லுங்க சார். நான் சொன்னா கேட்பானா சார்? சார், அவன் செஞ்சதெல்லாம் சில்லற தப்புகளும் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது மட்டும்தான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். என்ன சார், என்னமோ சின்ன சின்ன கேஸ்ன்றீங்க. அப்ப இந்த கொலை கேஸ்? அவனுக்கு அந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஆதாரம் எனக்கு கிடைச்சிச்சு சார். மத்ததெல்லாம் நான் நேரா வந்து பேசுறேன். யார் பேசுறாங்க? போலீஸ். நம்ம ராதிகாவை கடத்திட்டு போனாங்களே, அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? வாங்க ஐயா. நீங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லைங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னோட நிலைமையில அன்னைக்கு யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பாங்க. நான் அதை பெருசாவே எடுத்துக்கலப்பா. அது சரி, ராதிகா எங்க? அவளை யாரும் 4-5 பேர் கடத்தின்னு ஆயா, அவளை பார்க்கத்தான் நான் வந்தேன். அவசரப்படாதப்பா. கடத்திட்டு போனவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ராதிகாவை உடனடியா பார்த்தாகணும். நாய்க்குன்னு 4 தெரு இருக்கு, கழுதைக்குன்னு மூளைக்கு ஒரு குட்டி சவறு இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்லாதனால நான் எதுலையும் பிடிப்பில்லாம இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன். எல்லாரையும் அள வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இப்போ எனக்காக நீங்க எல்லாம் அழுகுறத பார்க்குறப்ப என்னை அறியாம என் உடம்பெல்லாம் நடுங்குது. ராதிகாவுக்கு தாலி கட்டின புருஷனா இல்லாட்டியும் அவ வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காகவாது நான் அவளை உடனடியா போய் பார்த்தாகணும். உன் குழந்தையா? ஆமா, அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ராதிகாவோட சேர்ந்து வாட நீ விரும்புறியா? ஆமா. அப்படின்னா உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அது மட்டும் முடியாது. இந்த பார், என்னோட நீ கோர்ட்டுக்கு வர. தம்பி, ஐயா சொல்ற மாதிரி கேளுப்பா. வா, வேற துணி மாத்திக்கின்னு போவா. வா.
என்ன ஜாமீன்ல இருக்க இத்தனை பேரா? ஏன் பவர் எனக்கே தெரியலையே. இல்ல சார், மரியாதையா என் கூட வந்துரு, இல்ல இங்கேயே இதே இடத்துல உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிரும்.